ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. ஏகம் சாஸ்திரம் தேவகி புத்திரகீதம் ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவ ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. நாள்தோறும் பகவத்கீதையில் அக்ஷர பரபிரம்ம யோகம்ன்றத 8வது அத்தியாயத்தோட முடிவுக்கு வந்திருக்கோம். இதில் கடைசி 2 ஸ்லோகங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சில ஸ்லோகங்களில் தான் பகவான் அர்ச்சிராதி மார்க்கம் பற்றியும் தூமாதி மார்க்கம் பற்றியும் சொன்னார். 2 வழிகள் இருக்குது இந்த பிறவி முடிஞ்ச பிறகு நம்ம போகக்கூடிய உலகங்களுக்கு. அதை பொறுத்து தான் நம்ம திரும்ப பிறக்கிறோமா பிறக்கலையா அப்படின்றது முடிவாகும் அப்படின்னு. இப்போது அது அடுத்து பகவான் தொடர்ந்து சொல்கிறது, நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முஹ்யதி கஷ்சன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோகயுக்தோ பவார்ஜுன. ஏத்தேனா இந்த 2 இருக்கக்கூடிய ஸ்ருதி சுக்ல கிருஷ்ண அப்படின்னு அந்த 2 மார்க்கங்கள், அதாவது வெளுப்பு மார்க்கம் கருப்பு மார்க்கம் அப்படின்னு ஜானன் அறிந்தவராக இருக்கக்கூடிய கஷ்டன யோகி, எந்த ஒரு யோகியும் ந முக்கியத்தி சோகப்படுறதே இல்லை. அதாவது இந்த 2 வழிகள் இருக்குது, இது போல் அர்ச்சிராதி மார்க்கம் ஒன்று தூமாதி மார்க்கம் ஒன்றுன்னு இந்த 2 வழிகள் இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கக்கூடிய எந்த ஒரு யோகியும் சோகப்படுறதில்ல. எதனால்? ஏன்னா அவங்க தான் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது அப்படின்றத உண்மையை புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கே சோகம் இருக்க போகுது. தஸ்மாத் ஆகையால் சர்வேஷு காலேஷு எல்லா காலங்களிலும் யோகயுக்தக பவ அர்ஜுனா, நீயும் அர்ச்சிராதி மார்க்கத்தை பற்றியே நீ நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு யோகியாக ஆகணும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதோடு நிறுத்தலை, அதனுடைய சிறப்பு என்னன்னு சொல்கிறார். அந்த அர்ச்சிராதி மார்க்கத்தையே நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு யோகியாக ஆகிறதுனால என்ன சிறப்புன்னு சொல்லி முடிக்கிறாரு கடைசி ஸ்லோகமான 28வது ஸ்லோகத்தில். வேதேஷு யக்ஞேஷு தபஸ்ஸு சைவ தானேஷு யத் புண்ணிய பலம் பிரதிஷ்டம் அத்யேதி தத் சர்வமிதம் விதித்வா யோகி பரம் ஸ்தானமுபைதி சாத்யம். வேதேஷு வேதங்களுக்குள்ள சொல்லப்பட்டிருக்கிற யக்ஞேஷு யக்ஞங்களால், தபஸ்ஸு தபஸ்களால், தானேஷு தானங்களால், எத் புண்ணிய பலம் என்னென்ன புண்ணியங்கள் என்னென்ன நல்லதெல்லாம் பிரதிஷ்டம் சொல்லப்பட்டிருக்கோ அத்தியேத்து அந்த புண்ணிய பலத்தை எல்லாம் தாண்டி நிற்கிறாங்க. யார் நிற்கிறாங்க? இதம் சர்வம் இந்த எல்லாத்தையும் விதித்வா அறிந்தவன் அனைத்து, அதாவது எல்லா புண்ணிய பாவங்களையும் பலன்களையும் தாண்டி நிற்கிறாரு. யார் அப்படின்னா யோகி. போன ஸ்லோகத்தில் பகவான் சொன்னார் இல்லையா, எப்போதும் அர்ச்சிராதி மார்க்கத்தையே நினச்சிட்டு இருக்கக்கூடிய யோகி ஆகணும்னு. அப்படிப்பட்ட அந்த ஒரு யோகி அப்படி அர்ச்சிராதி மார்க்கத்தையே நினச்சிக்கிட்டு பகவானையே அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு யோகியானவர் பரம் ஆத்தியம், இந்த புண்ணிய பலங்களெல்லாம் தாண்டி நிற்கிறது மட்டும் இல்லை, பரம் ஆத்தியம்னா மிக உயர்ந்த மிக பழமையான ஸ்தானம் உபைதி, அந்த ஸ்தானத்தை அந்த இடத்தை பரமபதம் வைகுந்தம்னு அப்படி பல பேர்களால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த உயர்ந்த இடத்தை அடைஞ்சே விடுகிறார் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது 27வது ஸ்லோகத்தில் இந்த 2 வழிகளை பற்றி நல்லா தெரிஞ்சிட்டு இருக்கிறவங்க எந்த ஒரு யோகியும் சோகப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எது உயர்ந்தது எது தாழ்ந்ததுன்னு நல்லாவே புரிஞ்சிடுது. அதனால் நீயும் அப்படி ஒரு யோகி ஆகணும் அர்ஜுனா. நீயும் எப்போதும் அர்ச்சிராதி மார்க்கத்தையே நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு யோகி ஆகணும் அப்படின்ட்டு சொல்லி 28வது ஸ்லோகத்தில் அப்படி எப்போதும் அர்ச்சிராதி மார்க்கத்தையே நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு யோகி, அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக போய் பகவானையே அடையணும், பகவானை பற்றியே நினச்சிட்டு இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு யோகி வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய யாகங்கள்னாலையும் தபஸ்கள்னாலையும் தானங்கள்னாலையும் கிடைக்கக்கூடிய அந்த புண்ணிய பலன்களெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய ஒருத்தர் ஆகிறார் மட்டும் இல்லை, அவர் மிக உயர்ந்த மிக பழமையான அந்த இடத்தை வைகுந்தம் பரமபதம்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தையே அடைஞ்சு விடுகிறார் அப்படின்ட்டு பகவான் சொல்லி இந்த 8வது அத்தியாயத்தை முடிக்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.